ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஐயான்ஸ் கார்டன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் என்னுடைய ரோஜா செடிகளுக்கெலாம் திட உரங்கள் நான் என்னென்ன கொடுக்குறேன்னு போட்டிருந்தேன். இப்போ நான் என்னுடைய ரோஜா செடிகளுக்கு நீர் உரங்கள் அப்புறம் பெஸ்டிசைடு, இப்போ ஃபங்கிசைடு, இப்படி எல்லாமே நான் என்னென்ன கொடுக்குறேங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது மீன் அமிலங்க. இது நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது ரெடி பண்ணி நான் மீன் அமிலம் எடுத்து அந்த பாட்டிலில் சேர்த்து வச்சுருக்கேன். இது நம்ம செடிகளுக்கு தண்ணியில் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml இதான் நம்ம கலந்து நம்ம செடிக்கு கொடுக்கலாங்க. மண்ணுக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்தது இது மீன் அமிலம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வச்சு 1 மாதம் வந்துருச்சு. இன்னும் அதை ஃபில்டர் பண்ணி நான் எடுக்கலை. ஏன்னா இது காலி ஆனவுடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அது வரைக்கும் இந்த டப்பாவில் இருக்கட்டுன்ட்டு அப்படி வச்சுட்டேன். 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இருக்க இன்னும் எவ்வளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ உள்ளே அது பாட்டுக்கு மக்கிக்கிட்டே இருக்கட்டும், நொதித்தல் தன்மை அது பாட்டுக்கு இருக்குங்கிறதுக்காக நான் இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலை. இது முடிஞ்ச உடனே இதை எடுத்துப்பேங்க. அதுக்கடுத்து இது பஞ்சகாவியம் நான் பாபு ஆர்கானிக்கில் வாங்கினேன். 2 பாட்டில் வாங்கினேன். 1 லிட்டர் வாங்கினேன். 1/2 லிட்டர் தீர்ந்துருச்சு. இது இப்போ இன்னும் ஒரு 1/2 லிட்டர் வச்சுருக்கிறேன். இது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நானே பஞ்சகாவியம் ரெடி பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு. இது ஆரஞ்சு பழத்தோலை வச்சு பயோ என்சைம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நாம் போட்டது. இது 3 மாதம் வரைக்கும் இதை அப்படியே ஊற வைக்கணும். ஆரஞ்சு பழம் 1/2 கிலோ ஆரஞ்சு பழமும் 400 கிராம் ஆரஞ்சு பழத்தோலை 1/2 கிலோமும் 400 கிராம் நாட்டு சர்க்கரையும் போட்டு 3 மாதம் அப்படியே நொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதம் மார்ச் டிசம்பர் வச்சோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் இப்போ முடிய போகுது. 3ஆவது மாதம் 17ஆம் தேதி வந்தோடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு நம்ம செடிகளுக்கு இதையும் அதே போல் செடிகளுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 10 mlங்கிற தான் நம்ம மண்ணுக்கும் கொடுக்கலாம், செடிகளுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணி விடலாம். அதுக்கு அடுத்தது கெம்மு. இது ஏற்கனவே போட்ட எல்லா வீடியோவிலையும் காமிச்சிருக்கிறேன். இது நம்ம எப்படி கொடுக்கணும் என்னங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவிலலாம் சொல்லியிருக்கிறேன். இது கம்போஸ்ட் டீ. நம்ம வேஸ்ட்டு, நம்ம காய்கறி கழிவுகளையெல்லாம் கம்போஸ்ட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து கழிவு வர்ற தண்ணிங்க. இது கம்போஸ்ட் டீ. இது நம்ம கணக்கெல்லாம் இல்லை, 10 ml 20 mlங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு அளவில் நம்ம தண்ணியில் கலந்து, அதுக்காக அப்படியே கலந்துடக்கூடாது. தண்ணியில் நம்ம என்ன லிக்விடு நம்ம செடிகளுக்கு கொடுத்தாலும் அதை தண்ணியில் கலந்துதே நம்ம கொடுக்கணும். இது வேஸ்ட்டு கம்போஸ்ட் டீ. இது வாழைப்பழ கரைசல். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வாழைப்பழ கரைசல் வீடியோ போட்டிருக்கிறேன். இது நான் பண்ணினது. இது முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வாழைப்பழ கரைசல் போட்டிருந்தேன். அந்த இதில் ரெடி லிக்விடை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை முடிஞ்ச உடனே இந்த இதை நான் எடுத்துப்பேன். இது முடிய போகிற நேரத்தில் திருப்பி நான் வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கு இங்கே பாருங்கள், முட்டை அமினோ அமிலம். இது 3 முட்டையை போட்டு முட்டை அமினோ அமிலம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி 3 நாள் தான் ஆகுது. இது ரெடியாக 20 நாள் ஆகும். ரெடியாகி 20 நாள் ஆனதுக்கப்புறம் இதை முழுசாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது சீவீடு லிக்விடு. இதுவும் செடிகளுக்கு நம்ம லிட்டருக்கு 1 லிட்டருக்கு 10 mlங்கிறது அப்புறம் இது மண்ணுக்கும் கொடுக்கலாம், நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணி விடலாங்க. சீவீடு லிக்விடு. இது ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனுங்க. இது நான் என்னுடைய செடிகள்லாம் ரொம்ப வாட்டமாக இருந்தாலோ, இல்லை புதுசாக வாங்கிட்டு இருக்கிற செடிகளுக்கு, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற செடிகளுக்கெலாம் இதை நான் தண்ணியில் கலந்து நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். மண்ணுக்கும் கொடுப்பேன். இது பழைய சோறை இது 2 மாதம் ஆச்சு. இது வச்சு பழைய சோறில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இதில் இங்கே பாருங்களேன், அந்த சோறை பாருங்கள் எவ்வளோ அப்படியே வச்சு 2 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த சோறு கொஞ்சம் கூட கரையில் பார்த்தீங்களா? அது நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அந்த சோறு அப்படியே முழுசாக அப்படியே இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், அப்படியே இருக்குது. இதுவும் நான் எடுத்து ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கணுங்க. இது வேப்பெண்ணெய் பூச்சி விரட்டியாக ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வேப்பினை கரைசல் ரெடி பண்ணி பூச்சி விரட்டியாக இருக்கிறதுக்காக செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுறது வேப்பெண்ணெய். இது
அதுக்கப்புறம் இது 3மே வந்து தர்பூசணிங்க. தர்பூசணி ஜூஸுக்கு எடுத்துட்டு அந்த மேலுள்ள தொலியெல்லாம் எடுத்து அப்படியே மிக்சியில் அடித்து வாழைப்பழம், தர்பூசணி, நாட்டு சர்க்கரை இது 3ம் போட்டு நான் வந்து நொதிக்க வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் வந்து இப்போ கலந்து என் செடிகளுக்கெல்லாம் கொடுக்கணும். தர்பூசணி நொதிக்க வச்சுருக்கிறேன். இது வந்து பவேரியா ஃபேசியானா. இங்கே பாருங்கள், பவேரியா ஃபேசியானா. இது வந்து ஒரு பூஞ்சை பவுட்ரு. இது வந்து நம்ம செடிகளுக்கு தீமை செய்கிற பூச்சிகளையெல்லாம் அழிக்கக்கூடியது. முதுகு எலும்பு இல்லாத பூச்சிகளையெல்லாம் இந்த பாருங்கள், இதில் என்னென்ன பூச்சிகள்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த பூச்சிகள்லாம் அழிக்கக்கூடியது. இது வந்து பவுட்ராகவும் கிடைக்கிது, லிக்விடாகவும் கிடைக்கிது. நான் லிக்விட் வந்து 1/2 லிட்ரு 350 ரூபா. அதே வந்து பவுட்ரு வாங்கினோம்னா 1 கிலோ வந்து 350 ரூபா தான். அதனால் நான் பவுட்ராகவே வாங்கிக்கிட்டேன். இந்த பவுட்ரை இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த பாருங்கள், இதுதான் இப்படி தான் இருக்குது இந்த பவுட்ரு. இது வந்து நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 10லேருந்து 20 கிராமு நம்ம கலந்து நம்ம செடிகளுக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணலாங்க. மண்ணுக்கு கொடுக்கலாம், ஆனால் ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். நல்ல இந்த பூச்சிகளை, முதுகெலும்பு இல்லாத பூச்சிகளையெல்லாம் அழிக்கக்கூடியது. இது வந்து பவேரியா ஃபேசியானா. அதுக்கடுத்து வெரிட்டிசியன் லகானி. இந்த பாருங்கள், இதுவும் அதே போல் அந்த வெள்ளைப்பூச்சி, மாவுப்பூச்சி, நம்ம செடிகளுக்கு தீமை செய்கிற பூச்சிகள் அத்தனையும் அழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செடிகளில் வந்து புதுசாக தளிர்கள்லாம் வராமல் இருந்தாக்க நல்ல தளிர் வரும். அந்த பிளைன் சூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கிற துளிரே வராமல் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் இந்த இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ இதுவும் நல்ல துளிரும் புதுசாக துளிர் எடுத்து வரக்கூடிய தன்மை இந்த அதுக்கு. இதுவும் ஒரு பூஞ்சை தாங்க, வெரிட்டிசியன் லகானி. இது வந்து நான் வந்து லிக்விட் ஃபார்மில் தான் வாங்கி நான் என் செடிகள் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் லிக்விடு வந்து 1/2 லிட்ரு 350 ரூபாங்கையில் இது பவுட்ரே நம்மளுக்கு 1 கிலோ வந்து 350 ரூபாய்க்கு கிடைக்கிது. அதனால வந்து நான் லிக்விடை விட்டுட்டு இது நம்மளுக்கு அந்த லிக்விடை விட இது பவுட்ரு நம்மளுக்கு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல, அதனால நான் இதே பவுட்ரே இப்போ வாங்கிட்டேன். இது வந்து ஹியூமிக் ஆசிட்டு. இதுவும் நான் வந்து லிக்விடை தான் வச்சுருந்தேன். இப்போ லிக்விடை விட பவுட்ரே நல்லதுன்னு பவுட்ரில் வாங்கிட்டேங்க. இதுவும் கிரானுவல் தாங்க. இன்னும் பிரித்து நான் கதுங்கையில் நான் காமிக்கிறேன். எனக்கு லிக்விட் வந்து காலி ஆயிடுச்சு. நம்ம வந்து லிக்விடு விட அது பவுட்ராக வாங்குறப்ப நம்மளுக்கு நல்ல லாபமும் இருக்குது. ஏன்னா ஒரு லிக்விடு கம்மியான ரேட்டு கூட, குவான்டிட்டி கம்மி. ஆனால் இதுவே பவுட்ரா வாங்கினப்போ ரேட்டும் அதே ரேட்டு தான் வருது, குவான்டிட்டியை வந்து அதிகமாக இருக்குது. அதனால நான் வந்து இப்போ வந்து லிக்விடை விட பவுட்ரா வாங்கிக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இயற்கை உரங்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து மாடியில் வந்து இப்படி தேங்காய் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அப்படியே காய வச்சுருவேன். இது மாடியில் வந்து இங்கே பாருங்கள், இந்த செட்டுக்கு கீழே கொண்டு வந்து எல்லாத்தையுமே நான் காய போட்டுருவேன். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு பழத்தோல், சாத்துக்குடி தோல், வாழைப்பழத்தோல், தர்பூசணி, அந்த வெங்காயம் அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையும் இருக்குங்க. இதை வந்து இதே போல் நான் எல்லாத்தையும் இப்படி தான் காய வச்சு அப்படியே பவுட்ரு பண்ணி இயற்கை உரங்கள் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இங்கே பாருங்கள், புளிச்ச மோர் அப்படியே நல்லா ஒரு 10 நாள் ஆகிடுச்சு, நல்லா புளிக்க வச்சுருக்கேன். இதையும் நான் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம்ல, மிச்சம் இருக்கிறத வந்து செடிகளுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத வந்து நான் கம்போஸ்ட் பின்னில் ஊற்றி அந்த கம்போஸ்ட்டை வந்து மக்க வைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த பாருங்கள், என்னுடைய காய்கறிகள் கழிவுகள்லாம் காஞ்சதுக்கப்புறம் இதே போல் இந்த டப்பில் போட்டு வச்சுப்பேன். இந்த டப்பில் போட்டு வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த டப்பில் வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா மக்கின உடனே இதை எடுத்துட்டு இந்த டப்பில் உள்ளதை அந்த டப்பில் போட்டு வச்சுப்பேங்க. இதுதாங்க என்னுடைய உரங்கள் ரெடி பண்ணக்கூடியது. இதே போல் தாங்க என்னுடைய செடிகளுக்கு நான் உரங்கள்லாம் ரெடி பண்ணி நான் தொடர்ந்து என் செடிகளுக்கு கொடுத்துட்ருக்குறேன். இங்கே பார்த்திங்களா, என்னுடைய செடிகள்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பச்சை பசல்ண்டு இது பாருங்கள், இது காஷ்மீரி ரோஸு கொத்தாக பூத்துருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். இப்படி தாங்க நான் ரெடி பண்ணி என் செடிகளுக்கு உரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி எல்லாருமே வந்து என்னுடைய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் வந்து எனக்கு ஒரு லைக் போடுறது இல்லைங்க. அப்படியே என்னுடைய சேனல்களை பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க, லைக்கும் போட்டுருங்க. அப்போ தாங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.